Welcome to Periyavittu channel. Plus 2 Physics Chapter 9 Atomic and Nuclear Physics la Exercise 9.5 உள்ள numerical problem. Calculate the mass defect and the binding energy per nucleon of Ag 10847 nucleus using the following data. Atomic mass of Ag silver 107.905949 U. இதான் கொடுத்துருக்காங்க. மாஸ் டிஃபெக்ட்டும் கண்டுபிடிக்கணும், பைண்டிங் எனர்ஜியும் கண்டுபிடிக்கணும். ஆனால் பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான்னு கண்டுபிடிக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சாதாரண பைண்டிங் எனர்ஜி இல்லை, பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து சில்வரோட நியூக்ளியஸ். சில்வருக்கு மாஸ் நம்பர் 108 அட்டாமிக் நம்பர் 47. அதாவது ஒரு எலிமெண்ட்டுன்னு இருந்துச்சுன்னா மேலே உள்ளது இது கீழே இசட் அட்டாமிக் நம்பர். இசட்டுங்கிறது அட்டாமிக் நம்பர். இசட்டுங்கிறது அட்டாமிக் நம்பர், அதாவது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். ஏங்கிறது மாஸ் நம்பர். ஏங்கிறது மாஸ் நம்பர். ஏன்னு வர்றதுனால அது அட்டாமிக் நம்பர்னு எடுத்துடாதீங்க. ஏங்கிறது மாஸ் நம்பர். இசட்டுங்கிறது அட்டாமிக் நம்பர், அதாவது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். இது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸும் சேர்ந்தது. நமக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வேணும்னா இதுல இதை கழிச்சுக்கணும். இது வெறும் புரோட்டான் மட்டும் அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது. இது புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தது. அதாவது இசட்டும் எண்ணும் சேர்ந்தது. இசட்டு தான் நம்பர் ஆஃப் புரோட்டான், இசட்டு எண்ணும் சேர்ந்தது தான் ஏ. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எலிமெண்ட் ஏஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா மேலே கொடுத்துருக்கிறது மாஸ் நம்பர், அதாவது ஏ. கீழே கொடுத்துருக்கிறது அட்டாமிக் நம்பர். அப்போ இதுக்கு அட்டாமிக் நம்பர் 47, மாஸ் நம்பர் 108. சரியா? அதாவது இசட் 47, ஏ 108. அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஏஜி 107.905949 U. அதாவது 108. ஆக்சுவலாக கரெக்டாக கொடுக்கணும்னு சொன்னால் 107.905949 U. இப்போ நம்மளுடைய முதல் வேலை மாஸ் டிஃபெக்டை கண்டுபிடிக்கணும். மாஸ் டிஃபெக்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா டெல்டா எம் இஸ் ஈக்குவல் டு இசட் எம்ஹெச் பிளஸ் என்எம்என் மைனஸ் எம்ஏ. இது 9.9 9.10 எக்ஸசைஸ்லையோ இது இருக்கு. அதை நீங்கள் அதை போய் ரெஃபர் பண்ணிக்கிங்க. எக்ஸாம்பிள் 9.9 9.10 இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதை போய் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிங்க. அந்த மாடல் தான் இது. டெல்டா எம்க்கு என்ன ஃபார்முலானா இசட் எம்ஹெச் என்எம்என் மைனஸ் எம்ஏ. எம்ஏனா அந்த என்ன எலிமெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதனுடைய அட்டாமிக் மாஸ். இங்கே இசட் எவ்வளவுன்னு சொன்னேன்? 47. இசட் எவ்வளவு? 47. எம்ஹெச் அப்படின்னா மாஸ் ஆஃப் புரோட்டான், அது மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். அது கான்ஸ்டன்ட். இது தெரிஞ்சிருக்கணும். இது கணக்கில் கொடுக்கல நமக்கு, ஆனால் தெரிஞ்சிருக்கணும். சில கான்ஸ்டன்ட்ஸ் நமக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலாம் தெரிஞ்சிருந்தா தான் போட முடியும். 1.007825 U. இசட்டு எம்ஹெச் மனப்பாடமா தெரியணும். என்னங்கிறது நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? நமக்கு மாஸ் நம்பர் தெரியும், நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் தெரியும். அப்போ அதாவது ஏ இசட் பிளஸ் என். அப்போ நமக்கு என் வேணும்னா ஏ மைனஸ் இசட், என் வேணும்னா ஏ மைனஸ் இசட். ஏ மைனஸ் இசட். ஏ எவ்வளவு? 108. இசட் எவ்வளவு? 47. அப்போ என் எவ்வளவு? 61. அதே மாதிரி மாஸ் ஆஃப் நியூட்ரானும் தெரியணும். இது மாஸ் ஆஃப் புரோட்டான், இது மாஸ் ஆஃப் நியூட்ரான் 1.008665 U. யூங்கிறது ஏஎம்யூ அட்டாமிக் மாஸ் யூனிட். யூல இதனுடைய மாஸ் 1.008665 U. எம்ஏங்கிறது கொடுத்துருக்க எலிமெண்டோட அட்டாமிக் மாஸ் 107.905949. இதுதான் கொடுத்துருக்க டேட்டா. இசட்டுக்கு கொடுத்துருக்காங்க. எம்ஹெச் நமக்கு தெரியணும், என் கண்டுபிடிக்கணும், ஏ மைனஸ் இசட்டுன்னு போட்டு எம்என் நமக்கு தெரியணும், எம்ஏ கொடுத்துருக்காங்க. இதை இதில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணணும். 47 இன்டூ இசட் இன்டூ 47 இன்டூ 1.007825 பிளஸ் 61 இன்டூ 1.008665 U மைனஸ் 107.905949. அப்போ முதல்ல 47ஐயும் இதையும் பெருக்கணும். 1.007825 இந்த மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்க. மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்க. 1.007825 47 7 5 35 அந்த மாதிரி போட்டு மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 47.367775 கிடைச்சிருக்கு. அதே மாதிரி 61ஐயும் 1.008665 பெருக்கணும். அப்படி பெருக்கும் போது 61.528565 கிடைச்சிருக்கு.
இதை கழிச்சுக்கணும். இப்போ இது ரெண்டையும் கூட்டணும். கூட்டியிருக்கேன். இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வருது? 108.89634 வருது. அதுலேருந்து 107.905949 கழிக்கணும். கழிச்சா 0.99039 U. இதுதான் வந்து மாஸ் டிஃபெக்ட். இதுதான் வந்து இதுக்கு ஆன்சர். புரியுதா? இது ரெண்டையும் பெருக்கிக்கணும், அப்புறம் ரெண்டையும் கூட்டிக்கணும். கூட்டினதுலேருந்து இதை கழிச்சுக்கணும். இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதுக்கு இது என்ன ஆன்சர் வருது? இப்போ மாஸ் டிஃபெக்ட் 0.990391 யூனு. ஒரு இது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கேட்டிருக்கு? பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான்னு கேட்டிருக்கு. அப்போ பைண்டிங் எனர்ஜி பை மாஸ் நம்பர், ஒரு நியூக்ளியானுக்கு அப்படிங்கிற மாஸ் நம்பர். மொத்த பைண்டிங் எனர்ஜி எவ்வளவுனா டெல்டா எம் இன்டூ சி ஸ்கொயர். டெல்டா எம் எவ்வளவு? 0.99039 யூசி ஸ்கொயர்னு வச்சுக்கிறோம். இந்த ஒரு யூசி ஸ்கொயர் எவ்வளவுனா 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட். அதனால இது என்ன பண்றோம்? இதை மெகா எலக்ட்ரான் வோல்ட்டா மாத்த இதை வந்து 931 பெருக்கிறோம். நமக்கு பைண்டிங் எனர்ஜி கிடைச்சிரும். ஆனா நமக்கு கேட்டிருக்கதோ பைண்டிங் எனர்ஜி பார், அதாவது பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான். அதுக்கு பேர் பைண்டிங் எனர்ஜி பார். அந்த பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் அப்படின்னா அந்த ஒரு மாஸ் நம்பர் மொத்தம் 108, அதுல ஒன்னுக்கு எவ்வளவுன்னு கேட்டிருக்கு. அப்ப 108 டிவைட் பண்ணணும். 0.99039 into 931 போட்டா மொத்த நியூக்ளியஸ்க்கு உள்ள பைண்டிங் எனர்ஜி. ஒரு நியூக்ளியானுக்கு கேட்டா அதனுடைய மாஸ் நம்பரால டிவைட் பண்றோம், 108 டிவைட் பண்றோம். இப்ப நான் என்ன பண்றேன்? முதல்ல 931 108 டிவைட் பண்ணிக்கிறேன். இங்க 9 இருக்கிறதுனால 108 into 9 போடலாம். ஆனா போட்டா 972 வந்துருது. அதனால 8 போடுறேன். 864. இதுல இருந்து இதை கழிச்சா 11ல 4 போனா 7, 12ல 6 போனா 6, 67 போகாது. அதனால பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 சேர்த்துக்கிறேன். 670. இப்ப 6ன்னு இருக்கிறதுனால நான் 6ஆல மல்டிப்ளை பண்றேன். 648 வருது. இதை கழிச்சா 22. அப்ப இன்னொரு 0, ஏற்கனவே டெசிமல் வச்சுட்டோம், ஒரு 0 மட்டும் சேர்த்துக்கலாம். அப்ப இங்க 2 இருக்கிறதுனால நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணி பார்க்கிறேன். 216. அப்ப எனக்கு என்ன வருது? 931 108ல டிவைட் பண்ணா 8.62 வருது. இப்ப இது ரெண்டையும் இங்க மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்க. அப்ப 8.53 மெகா எலக்ட்ரான் வோல்ட் வருது. இதுதான் ஆன்சர். அப்ப மாஸ் டிஃபெக்ட்டுக்கு ஆன்சர் 0.990391 U அட்டாமிக் மாஸ் யூனிட். பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியானுக்கு வந்து 8.53 மெகா எலக்ட்ரான் வோல்ட். இதுதான் வந்து பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியானுக்கு உள்ளது. ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன் கால்குலேஷன், வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் வந்து மாஸ் டிஃபெக்ட். பார்த்துங்க, ஃபுல் கால்குலேஷன் இதுதான். இந்த MH MN மட்டும் மனப்பாடமா தெரியணும், இல்லைன்னா இந்த சம் அட்டன் பண்ண முடியாது. சில சமயம் ப்ராப்ளத்துல கொடுத்துருப்பாங்க, சில சமயம் கொடுக்க மாட்டாங்க. அதனால இந்த கான்ஸ்டன்ட்லாம் நம்ம மனப்பாடமா தெரியணும், இல்லைன்னா இந்த ப்ராப்ளம் அட்டன் பண்ண முடியாது. ரொம்ப ஈஸி. வெறும் சப்ஸ்டியூஷன். இசட் நேரடியா கொடுத்துருக்கு. என்ன கண்டுபிடிச்சுக்கணும்? 108ல இருந்து 47 கழிச்சா 61. அதுதான் இந்த எண்ணு. இது ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும். இது கணக்குல கொடுத்துருக்கு. ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன். இது பெருக்கணும், இதை பெருக்கணும், இது ரெண்டையும் கூட்டணும், கூட்டி இதுல இருந்து கழிக்கணும். பார்த்தீங்களா? ரெண்டை பெருக்கியிருக்கேன், கூட்டியிருக்கேன், கூட்டி கழிச்சிருக்கேன். ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் போட்டுடலாம். அடுத்து வெறும் பைண்டிங் எனர்ஜின்னு கேட்டா இதோட சி ஸ்கொயரை மட்டும் மல்டிப்ளை பண்ணி யூசி ஸ்கொயர்னு போட்டு 931 பெருக்கி மெகா எலக்ட்ரான் வோல்ட்ல கொடுத்துடலாம். ஆனா நமக்கு இந்த கேட்டிருக்கிறது பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான்னு கேட்டிருக்கு. அதனால மாஸ் நம்பரால டிவைட் பண்ணணும், 108 டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான்னு போட்டாச்சு. இது மேக்சிமம் 8.88 தான் வரும். Thank you for watching. Please subscribe.